அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் இப்போ நம்ம என்ன பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, வாழ்க்கையில் கஷ்டங்களை மட்டுமே சந்தித்து வந்த சில ராசிகளுக்கு வாழ்க்கையில் புது மலர்ச்சியை தரப்போகிறார் சனி பகவான். 2024ஆம் ஆண்டில் சில ராசிக்காரர்களை வாழ்க்கையின் உச்சத்திற்கு கொண்டு செல்ல போகிறார். கும்ப ராசியில் பயணம் செய்யும் சனி பகவானால் யோகம் பெறப்போகும் ராசிகள் யார் என்றும், யார் யாருக்கு ராஜயோகம் கிடைக்கப் போகிறது என்றுதான் இந்த பதிவில் இப்போ நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். சனி பகவான் ஒருவர் செய்த கர்ம வினைகளுக்கு ஏற்ப பலன்களை கொடுப்பவர். சனி பகவான் மனது வைத்தல் போதும் குப்பையில் கிடந்தவர் கோபுரத்திற்கு போவார்கள். மன்னராக இருப்பவர்கள் முடித்துறந்து நாடு இழந்து நலன் போல அலை வேண்டியதுதான். சனி பகவான் கும்ப ராசியில் ஆட்சி பெற்று பயணம் செய்தாலும் சில காலம் அதிசாரமாக மீன ராசிக்கும் வக்ரம் அடைந்து கும்ப ராசியிலும் பயணம் செய்வார். சனி பகவானின் சஞ்சாரம் மற்றும் பார்வையால் உச்சத்தை தொடப்போகும் அந்த ராசிகள் யார் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிற ராசி யாருன்னா மேஷ ராசிக்கான சனி பெயர்ச்சி பலன்களை தான் இந்த பதிவில் நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இதற்கு அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு பதிவுகள்லையும் நாம் ஒவ்வொரு ராசிக்கான சனி பெயர்ச்சி பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசிக்கு இந்த சனி பெயர்ச்சியானது எப்படிப்பட்டதாக இருக்கும்? இந்த சனி பெயர்ச்சியானது அவர்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்குமா, இல்லை ஏதாவது பிரச்சனைகளை ஏற்படுத்துமா, அதற்கான பரிகாரங்கள் என்ன என்பது பற்றின பல முக்கியமான கணிப்புகளை தான் பார்க்க போகிறோம். அதனால மேஷ ராசிக்காரங்க இந்த பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான சனிப்பெயர்ச்சி பலன்களை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வரக்கூடிய பரிகாரத்தை நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. 1500 ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட 1100 ரூபாய் மட்டுமே. பாலிஸ்டர் மாலையும் நம்ம கிட்ட இருக்கு. 8 mm பாலிஸ்டர் மாலை வேணும்னா 1400 ரூபாய் வரும். கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிட்ட கிடையாதுங்க. ரொம்ப நம்பகத்தமையா தினமும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. மாலையிலேயே பல வகை இருக்குங்க. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க. கான்டாக்ட் 88 70 10 75 27. சனி பகவான் கும்பராசிக்கு டிசம்பர் 20ஆம் தேதி பயிற்சியாக உள்ளார். இந்த பயிற்சியின் மூலம் சனி பகவான் கும்பத்தில் ஆட்சி அதிபதியாக அடுத்த 2.5 ஆண்டுகள் சஞ்சாரம் செய்ய உள்ளார். இதன் மூலம் அடுத்த 2 ஆண்டுகள் மேஷ ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட பலன்கள் அதிகம் கிடைக்கும். செவ்வாய் பகவானின் ஆதிக்கம் கொண்ட மேஷ ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் சந்தோஷத்தையும் லாபத்தையும் கொடுக்க போகின்றார். சனி பகவானின் பார்வை மேஷ ராசியின் மீது விழுகின்றது. சனி பகவான் 7ஆம் பார்வையாக பூர்வ புண்ணியஸ்தலத்தை பார்வையிடுவது மிக மிக சிறப்பு. கோடிகளில் புரளப் போகும் யோகமும் அமைந்துள்ளது. பணமழை பொழிய போகின்றது. இந்த 2024ஆம் ஆண்டு அஸ்வினி பரணி பாதம் 1 கிருத்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு மிக மிக அற்புதமாகவே இருக்க போகின்றது. லாப வீட்டில் ஆட்சி பெற்று அமர்வதால் இனி எதிலும் உங்கள் கை ஓங்கி நிற்கும். சோர்ந்திருந்த நீங்கள் இனி சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். மனம் தெளிவடையும். குடும்பத்தில் நிம்மதி பிறக்கும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தேடி வரும். எதிலும் ஆர்வம் பிறக்கும். குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு இனி குழந்தை பாக்கியம் கிடைக்கும். மனைவி வழியில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். சகோதரர்கள் நெருங்கி வருவார்கள். சகோதரிக்கு நல்ல விதத்தில் திருமணம் முடியும். உத்தியோகத்தில் வேலை சுமையும் குறையும். சனி பகவான் உங்களது ராசியை பார்ப்பதால் டென்ஷன், கோபம், அலர்ஜி வந்து நீங்கும். தைரியமாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். சனி பகவான் உங்களது 5ஆம் வீட்டை பார்ப்பதால் பிள்ளைகளின் போக்கில் அதிக கவனம் செலுத்துங்கள். குடும்பத்தினருடன் சென்று குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள். சனி பகவான் உங்களின் 8ஆம் வீட்டை பார்ப்பதால் அயல்நாட்டு பயணம் சாதகமாக அமையும். 3/9/2024 முதல் 27/12/2024 வரை ராகு பகவானின் சதயம் நட்சத்திரத்தில் சனி பகவான் செல்வதால் புதிய வாகனம் வாங்குவீர்கள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கும். உங்களது பாக்கிய விரையாதிபதியான குரு பகவானின் பூரட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவான் செல்வதால் 7/4/2024 முதல் 29/3/2025 வரை இந்த காலகட்டங்களில் இழுபறியான காரியங்கள் எல்லாம் முடிவுக்கு வரும். உங்களது தந்தையின் ஆரோக்கியம் மேம்படும். தந்தை வழி சொத்துக்களும் வந்து சேரும். சீரும் சிறப்புமாக இருப்பீர்கள். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள். வியாபாரத்தில் நல்ல லாபமும் உத்தியோகத்தில் உயர்வும் கிடைக்கும். தேங்கி கிடந்த பணிகளை எல்லாம் உற்சாகமாக செய்து முடிப்பீர்கள். சம்பளம் உயரும். கன்னி பெண்களுக்கு நீண்ட நாள் கனவுகள் நனவாகும். உங்களது தகுதிக்கேற்ற நல்ல வேலையும் கிடைக்கும். பெற்றோரின் ஆசைகளை பூர்த்தி செய்வீர்கள்.
புது ஒப்பந்தங்கள் செய்வதன் மூலம் உங்கள் நிறுவனத்தில் புகழ் அதிகரிக்கும். ரியல் எஸ்டேட், பதிப்பகம், சிமெண்ட் வகைகளால் லாபம் அடைவீர்கள். கூட்டுத் தொழில் பங்குதாரர்கள் உங்கள் கோரிக்கைகளை ஏற்பார்கள். இந்த சனி பயிற்சிக்கு பிறகு உங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் முற்றிலும் முடிந்துவிட்டன. இப்போது எல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் எல்லா நல்ல விஷயங்களையும் நீங்கள் பெறப்போகிறீர்கள். அடுத்த 2 ஆண்டுகளில் வாழ்க்கையில் மிகவும் சாதகமான மாற்றங்களை நீங்கள் பார்ப்பீர்கள். பகவான் தனது 3ஆம் பார்வையால் உங்களது ராசியை பார்க்கின்றார். ஆகையால் உங்கள் உடல் நலத்தில் கவனம் தேவை. தேவையற்ற வீண் விவாதங்களில் பங்கெடுக்க வேண்டாம். மேலும் யாரிடமும் ஜாமீன் கொடுக்காதீர்கள். இரவு நேர பயணங்களை தவிர்த்து விடுங்கள். தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு இரட்டிப்பு லாபம் கிடைத்த கடன்களை பைசல் செய்ய முடியும். புதிய தொழில் தொடங்க வேண்டும், இருக்கும் தொழிலை அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்று எண்ணியவர்களுக்கு வரும் நாட்கள் ஒரு பொற்காலமாகவே இருக்கின்றது. பெரிய முதலீடு செய்து நினைத்த காரியத்தை நிறைவேற்ற முடியும். சந்தை சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக மாறுவதால் பல்வேறு வளமான பலன்களையும் பெறுவீர்கள். உத்தியோகஸ்தர்களுக்கு உங்கள் உழைப்புக்கான பலனை அடைவது மட்டுமில்லாமல் எதிர்பார்த்த பதவி உயர்வுகளையும் விரும்பிய இடம் மாற்றங்களையும் அடைவீர்கள். உங்கள் தகுதிக்கான நல்ல வேலை வாய்ப்பது கிடைப்பது மட்டுமல்லாமல் மன மகிழ்ச்சி தரக்கூடிய பதவியினையும் உங்களுக்கு கிடைக்கும். வெளியூர், வெளிநாட்டு சென்று பணிபுரிய விரும்புபவர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய நாட்கள் வருகின்ற நாட்களாகவே இருக்கும். ஆசைய சொத்துக்கள் வாங்கும் யோகம் உள்ளது. நவீனகரமான பொருட்களை வாங்கும் யோகமும் ஏற்படும். உங்களுக்கு இருந்த கடன் பிரச்சனைகள் எல்லாம் குறைந்து சேமிக்கும் அளவிற்கு உங்களின் பொருளாதார நிலையும் உயரும். சனி பகவான் சாதகமாக சஞ்சாரிக்கும் இந்த காலகட்டத்தில் குரு பகவான் 1/5/2024 முதல் 14/5/2025 வரை தனஸ்தானமான 2ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருக்கக்கூடிய காலமானது உங்களுக்கு மிகவும் அனுகூலமான நாட்களாக இருக்கும். மங்களகரமான சுப காரியங்கள் கைகூடிய அமைப்பு, குடும்பத்தில் ஒற்றுமை, குழந்தை பாக்கியம், பூர்வீக சொத்து வகையில் அனுகூலங்கள் போன்றவையும் ஏற்படும். ஆரோக்கியம் என்று எடுத்துக்கொண்டால் உங்களது உடல்நிலை மிக சிறப்பாக இருக்கும். இதிலும் உற்சாகமாக செயல்படுவீர்கள். நீண்ட நாட்களாக மருத்துவ சிகிச்சை மேற்கொண்டவர்களுக்கு தற்போது வீண் செலவுகள் குறைந்து சேமிக்க முடியும். உங்கள் செயல்களுக்கு வெற்றி கிடைப்பதால் மனதில் மகிழ்ச்சி ஏற்படும். மங்களகரமான சுப காரியங்களை நிறைவேற்றி உங்களின் கடமைகளையும் நிறைவேற்றுவீர்கள். குடும்ப பொருளாதார நிலையினை பொறுத்தவரை குடும்பத்தில் சுபிட்சம், தாராள தனவரவு, மகிழ்ச்சி இருக்கும். சர்ப்ப கிரகங்கள் சாதகமற்று இருப்பதால் கணவன் மனைவிக்கு இடையே விட்டு கொடுத்து போவது நல்லது. பொருளாதார நிலை சிறப்பாக இருப்பதால் வீடு, மனை, வண்டி, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமானது உண்டாகும். நவீனகரமான பொருட்களையும் வாங்குவீர்கள். கொடுக்கல் வாங்கலை பொறுத்தவரை பணி பரிவர்த்தனைகளில் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் விலகி அனுகூலமான நிலை உண்டாகும். அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களில் ஈடுபட்டு வெற்றியும் பெறுவீர்கள். கடன்கள் இருந்தால் படிப்படியாக குறையும். உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் கூட தற்பொழுது உங்களது நல்ல எண்ணத்தை புரிந்து கொண்டு நட்பாக பழகுவார்கள். வம்பு வழக்குகளில் தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக அமையும். உங்களுக்கு சிறப்பான ஆதரவு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் நீண்ட நாளை கனவுகள் எல்லாம் இப்பொழுது நிறைவேறும். தொழில் வளர்ச்சிக்காக நீங்கள் எதிர்பார்த்த அரசு உத்தரவுகளையும் பொருளாதார உதவிகளையும் பெறுவீர்கள். திறமை வாய்ந்த வேலையாட்கள் உங்களுக்கு கிடைப்பார்கள். கடந்த காலங்களில் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் வருகின்ற நாட்களில் உங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். நீங்கள் செய்த பணிக்காக தக்க சன்மானத்தையும் இப்பொழுது கிடைக்க பெறுவீர்கள். சம்பள பாக்கிகள் எல்லாம் வருகின்ற நாட்களில் கிடைத்து மன மகிழ்ச்சி ஏற்படும். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலையும் பெரிய நிறுவனத்திலும் கிடைக்கும். பெண்களுக்கு தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பது மட்டுமல்லாமல் நீங்கள் சார்ந்த குடும்பத்தின் பொருளாதார நிலை மிக திருப்திகரமாக இருக்கும். உற்றார் உறவினர்கள் மத்தியில் ஒரு கௌரவமான நிலை உங்களுக்கு உண்டாகும். ஆடை அணிகலன்கள் வாங்கும் யோகம் உண்டாகும். பதவி உயர்வு, திறமைகளை வெளிக்காட்ட நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். மாணவ மாணவிகளுக்கு உங்களின் ஞாபக சக்தி சிறப்பாக இருந்து தேர்வுகளில் நல்ல மதிப்பெண் பெற்று பள்ளி கல்லூரிகளுக்கு நல்ல பெயர் வாங்கி தருவீர்கள். திறனை வெளிப்படுத்தும் போட்டிகளில் பரிசுகளையும் பாராட்டுகளையும் பெறுவீர்கள். தேவையற்ற நட்புகளை விலக்கி விடுங்கள். நல்ல நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பார்கள். சனி வக்ரகதியில் சஞ்சாரித்தாலும் தனஸ்தானத்தில் குருவும் 6இல் கேதுவும் சஞ்சாரிப்பதால் உங்களின் பொருளாதார நிலை மிக திருப்தியாக இருக்கும். கணவன் மனைவி இடையே ஒற்றுமை மிக சிறப்பாக இருக்கும். மிகவும் அனுகூலமான பலன்களை இனி வருகின்ற நாட்களில் நீங்கள் அனுபவிக்கப் போகிறீர்கள்.
மேலும் பரிகாரமாக சனிக்கிழமை தோறும் விரதம் இருந்து சனி பகவானை வழிபடுவதோடு அருகம்புல் மாலை சூட்டி விநாயகப் பெருமானையும் வழிபடுவது மிக மிக சிறப்பு. சிறப்பு வழிபாடாக சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் உள்ள கற்பக விநாயகர் வழிபாடு உங்களுக்கு காரிய வெற்றியை கை கொடுக்கும். மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.